எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். இந்த வசனத்தை குறித்து நீங்கள் நிறைய சத்தியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் ஆண்டவர் ஆவியானவர் என்னை நடத்தின அந்த வசனத்துக்கு நேராக உங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லியிருக்கிறார். வேதாகமத்திலே பெரிய தீர்க்கதரிசிகள் உண்டு, சிறிய தீர்க்கதரிசிகள் உண்டு. பெரிய தீர்க்கதரிசிகள்னா ஏசாயா, எரேமியா, எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசிகள். சின்ன தீர்க்கதரிசிகள் சகரியா, மல்கியா, யோனா, ஆபகுக்கு, செப்பனியா, இப்படிப்பட்டவங்க சின்ன தீர்க்கதரிசிகள். ஆனால் அந்த எரேமியா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி. நேற்று எரேமியா தீர்க்கதரிசி குறித்து பார்த்தோம் பாருங்க. இவன் கர்த்தருடைய பெட்டி கரைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி எருசலேமில் என்ன பண்றான், மலைக்கு அடியிலே கர்த்தருடைய பெட்டியை மறைத்து வைக்கிறார். அது பிற்பாடு எப்படி மாறுகிறது, சிலுவையின் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து அந்த கல்கள்லாம் பிளந்து உடன்படிக்கை பெட்டி மேலே என்ன விழுகிறது, இரத்தம் விழுந்தது. நம்முடைய பாவங்கள்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு நீ அறியாததும் உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் இது என்ன சொல்றார் அப்படின்னா, என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லல. என்ன சொல்லல, என்ன கூப்பிடு, அப்ப எனக்கு எட்டாததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லல. ஆண்டவர் இந்த வசனத்துல தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை நோக்கு, அடுத்து நீ என்ன பண்ணு, என்ன நோக்காம நீ என்ன பண்ணாத, என்ன கூப்பிடாத அப்படிங்கிறார். அப்போ என்ன பிரதர், ஆண்டவரை நோக்கினா எப்படி? அப்போ நாங்க ஏசப்பா கிட்ட தானே ஜெபிக்கிறோம். இப்போ நான் வாரேன். இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்க பிள்ளை, நீங்க உங்கள்ட்ட காசு இருக்குது, உங்கள்ட்ட பல லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல பணம் இருக்குது, உங்களுக்கு காசுக்கு என்னவே கிடையாது, குறையே கிடையாதுன்னு வைங்க, நல்லா இருக்கிறீங்க. இப்போ உங்க பிள்ளை வெறும் 10 ரூபா சாக்கோபார் ஐஸ்கிரீம் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறான். இப்போ நீங்க இங்க நிக்கிறீங்க, அவன் நீங்க இங்க நிக்கிறீங்க, இப்படி திரும்பி அம்மா எனக்கு ஒரு சாக்கோபார் ஐஸ் வாங்கித்தா அப்படின்னு சொன்னா நீங்க வாங்கி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? ஹலோ, பின்னாடி ஐஸ் தெரியாதோ? நமக்கு குச்சி ஐஸ் தான் தெரியும் அப்படிங்களா? குச்சி ஐஸ், சேமியா ஐஸ், பால் ஐஸ். இல்லை இப்போ தானே சாக்கோபார், இந்த என் சின்ன வயசுலலாம் இந்த பால் ஐஸ் வரும், இந்த சேமியா ஐஸ் வரும், ₹1 இருக்கும். அந்த ஐஸ் அவர் என்னென்ன கையில் செஞ்சாருன்னே தெரியாது. அந்த ₹1 அவர் பாம்னு அடிச்சு அடி புடின்னு போய் டவுசரும் போட்டு சட்டியோட போய் நின்று இல்லை உண்மை. நம்ம அந்த நாட்கள், இந்த நாட்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாக்கோபார், அந்த பிளாக்பெரி, அந்த பிளாக்பெரி அப்படிலாம் மாறிட்டு எல்லா பெரியும் வந்து எல்லாம் கேன்சர் வந்துட்டு. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ 10 ரூபா தான் ஐஸ்கிரீம். நல்லா புரிஞ்சுக்கோ, ஐஸ்கிரீம் எவ்வளவு? 10 ரூபா. உங்ககிட்ட பல லட்சம் ரூபாய் SBI அக்கௌண்ட்ல இருக்கு. இப்போ நீங்க அங்க நின்று சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளை உங்களை பார்க்காம, ஏமா எனக்கு ஒரு ஐஸ் வாங்கிட்டா, எனக்கு குடிக்கணும் போல இருக்குது அப்படி சொன்னா நீங்க உங்க பிள்ளைக்கு ஐஸ் வாங்கி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? வாங்கி கொடுப்பேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிறவாட்டி எனக்கு என் பைபிள் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு போயிடணும்னு உங்க ஞாபகமா இருக்கணும். இருக்கீங்களா? யாரும் இல்லை. கர்த்தர் நல்லவர். என்ன பண்ண மாட்டோம், என்ன பண்ண மாட்டோம்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் அம்மா கறி நான் இங்க இருக்கேன், உன் அப்பா நான் இருக்கிறேன், நீ என்ன பார்க்காம வேற எங்கேய பார்த்துட்டு வாங்கி தானே, நான் என்ன உனக்கு வாங்கி தரப்போ, பக்கத்து வீட்டுக்காரிட்ட போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்? இது நடக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது, இன்றைக்கு நடந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன், செஞ்சிருவோம். இப்போ ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், நீ என்ன கூப்பிடுற எல்லாம் ஓகே, என்ன கூப்பிடுற தவிர என்ன நோக்கி என்ன பண்ண மாட்டேங்கிற. உங்களுக்கு இன்னும் புரியல, இன்னொரு வசனத்தை காமித்து கொடுக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்களேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இப்போ அந்த எரேமியா மூலமா ஆண்டவர் பேசும்போது சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடும், உனக்கு என்ன நடக்கும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு என்ன பண்ணுவேன்,
நிறைய பேர் பாவம் ரோட்டை பாக்குறீங்க, பஸ் எல்லாம் பார்த்தது கிடையாதோ? உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சனா ரோட்ல பஸ் எல்லாம் உட்கார வச்சு காமிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, என்ன பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா கேட்கணும். கர்த்தர் நல்லவர் சொல்லுகிறார். ஆனா இப்போ 50ல சங்கீதம் 50ல இந்த தாவீது மூலமா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு ஒரு ஆபத்து காலம் வரும், ஆபத்து காலத்தில் நீ என்ன பண்ணு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை இயேசுவை இயேசுவைன்னு கூப்பிடுறோம் தவிர இயேசுவை நோக்கி பார்ப்பதில்லை. நாம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்களோ? புரியலையா உங்களுக்கு? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை இருக்குது. ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க செய்யுங்கன்னு நம்ம பிரச்சனையை தான் பார்த்து ஜெபிக்கிறோமே தவிர இயேசுவை நம்ம பார்த்து என்ன பண்றது கிடையாது. ஆமென். கை வராதோ? உங்க கை சரியாயிரும் இன்னைக்கு. என்ன கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அதான் ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கு. அதான் நான் சொன்னேன், என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருந்தாலும் என் பிள்ளை அவன் அழுது கண்ணீர் வடிச்சாலும் அவன் என்ன பார்த்து கேட்கலன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன் வாங்கி கொடுக்க மாட்டேன்? உங்க அப்பா நான் உன் முன்னாடி தான் நிக்கிறேன், உங்க அம்மா நான் உன் முன்னாடி தான் நிக்கிறேன். நீ என்ன பண்ற, வேற எதையோ பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு வாங்கித்தாங்க எனக்கு வாங்கித்தாங்க நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற. உனக்கு நான் ஏன்டா செய்யணும்னு சொல்ற ஒரு வெறுமையான பாவியான மனுஷன் நாம் நினைக்கும் போது ஆண்டவர் என்னை எரேமியா மூலமா சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு. அதே இது சங்கீதம் 50ல ஆண்டவர் சொல்றார், உன் ஆபத்து காலத்தில் நீ யாரை தான் நோக்கி கூப்பிடணும்? டாக்டரை நோக்கி கூப்பிடக்கூடாது. பேங்க் மேனேஜர் காலில் விழுந்து அந்த அது என்னது லோனுக்கு காலில் விழுந்து பேங்க் மேனேஜரை பார்த்து கூப்பிடக்கூடாது. நீ யாரை தான் பார்த்து கூப்பிடணும்? என்னதான் கூப்பிடணும்? ஏன் அப்பா, நம்ம அப்பா யாருங்க? நம்ம அப்பா ஏசப்பா. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த அக்கா ஜெபம் பண்ண அவங்களுக்கு அற்புதம் நடக்கு, அவங்க ஏசப்பா பார்த்து கூப்பிடுறாங்க. நாம சர்ச்சுக்கு வாரோம், முக்காடு போடுறோம், ஏசப்பா அற்புதம் செய்யுங்க, ஏசப்பா அற்புதம் செய்யுங்க, அப்படியே ஜோம்னிட்டே இருப்போம். ஆனா இவ்வளவு பெரிய கடனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போகிறோம். அடுத்த வசனங்கள் காமித்து கொடுத்து நான் சத்தியத்துக்குள்ள கொண்டு போகிறேன் உங்களை. சங்கீதம் 34:5 ஒருவர் வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஐயா, யாரு முகம் வெக்கப்படாது. புதுவாழ்வு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு 3 நாள் போயிட்டோம்பா. அந்த பிரதர் வெளுத்து போடு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு முகங்கள் பிரகாசிக்காது. யார் வெக்கப்பட மாட்டா? கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்து வெக்கப்பட மாட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்றாங்க, அவர்கள் அவரை பார்த்தா இல்ல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பிரகாசம் அடைந்தார்கள். சொல்லல, நான் உங்களை சொல்லல, நான் அங்க டவுனை சொல்றேன், எங்க ஊரை சொல்றேன். நீங்க எல்லாம் நான் காலேஜ் சொல்லணும், நீங்களாம் ரொம்ப சொக்க தங்கம், பிஸ்கட், தங்க பிஸ்கட். அவர்கள் தேங்க்யூ, இந்த வாரேன் இடையில தானே அடுத்தானே இருக்குது, தேங்க்யூ பாருங்களேன். சரி, கர்த்தர் நல்லவர், உரிமையில சொல்றாங்க, நன்றி. அப்போ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அவர்கள் பிரகாசம் அடையல, வெளிச்சத்துல செல்ஃபில கலர் கூட்டி வச்சு பிரகாசம் அடையல, ஸ்னாப் சாட்ல போய் போட்டோ எடுத்து போட்டு பிரகாசம் அடையல. இவர்கள் எப்படி பிரகாசம் அடைகிறார்கள்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, அவர்கள் முகங்கள், யாருடைய முகம் வெக்கப்படாது அப்படின்னா அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வேற ஒண்ணு சும்மா போட்டுருக்காங்க, என்ன பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இப்போ நான் என்ன பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன மட்டும் பாருங்க, பரவாயில்ல. இடியே முடிச்சாலும் ஜெபம் முடிச்சாலும் தான் வெளியே போவோம். ஆமென் சொல்லுங்க. என்ன மட்டும் பாருங்க. யாரும் வெளியே பார்த்தீங்கன்னா 5-10 நிமிஷம் கூட்டிடுவேன். நீங்க 3ஆவது நாள் பார்த்தீங்களா, என்னை யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு கூட்டிட்டு பெசாட்டி போயிடுவேன். ஏன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. 10 நிமிஷம் நீங்க முறைச்சு பார்க்க 10 நிமிஷம் கூடும். நீங்க அங்கங்கன்னு வேடிக்கை பார்க்க ஒவ்வொரு பையனா நான் கூட்டிக்கிட்டே இருப்பேன்.
நாங்கள் உங்களை இப்படி தான் பழி வாங்க முடியும். என்ன சொல்கிறீங்க? உங்களை திட்டினா நீங்கள் வந்து திட்டாங்க வச்சுட்டாங்க, தூக்குடா வைடா லெட்டர் எழுதுற அங்கே அனுப்பிட எதாவது பேசி குழப்பி விட்டுருவீங்க. நாங்கள் இப்படி வச்சு மெசேஜில் வச்சு செஞ்சால் தான் எங்களுக்கு என்னது உண்டு. சரி, கர்த்தர் நல்லவர். நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட்டுவேன், சிரிச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட்டுவேன். அப்படி கவனமாக கேட்கணும், கவனமாக குறை, ஒவ்வொரு பாயிண்ட் நான் குறைச்சிக்கிட்டே வருவேன். கர்த்தர் நல்லவர். அப்போ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். ஐயா, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன நோக்கி பார்த்தவங்களுடைய முகம் எப்படிப்பட்டு போகல? வெக்கப்பட்டு போகல. இப்போ நான் வெக்கப்பட்டு போய் நிற்கிறேன்னா காரணம் என்ன? ஒத்துக்கிட்டீங்களா? இப்பதான் அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்போதுமே சத்தியத்தை ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஊழியக்காரர்கள் மூலமா எந்த பிரசங்கம் வந்தாலும் இந்த வார்த்தை எனக்கு தான், இது எனக்கு தான், அப்பா ஸ்தோத்திரம் பேசிட்டே ஸ்தோத்திரம் அப்படிமோ. இது ஜீவனுள்ள ஹெல்த்தியான ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்த புத்தி, நொந்த புத்தி, பன்னி புத்தியெல்லாம் வந்தவொடனே என்ன தெரியுமா நடக்கும்? மெசேஜ் ஐயா மூலமா பேசும்போது தேவைதான் அவளுக்கு. ஐயா மூலமா கர்த்தர் நல்லா பேசுறாரு, உனக்கு தேவைதான், வீட்டுல என்ன வார்த்தை வரன்னு அந்த வார்த்தை நமக்கு நேரா வரும். அதை நம்ம என்ன நினைப்போம்? கர்த்தர் நல்லா பேசுறாரு, அவளுக்கு தேவைதான். சீக்கிரம் வந்து ஃபேன்ல இடத்தைய பிடிச்சுக்கிட்ட, பாட்டு படம் என்ன மிதிச்சா தள்ளுற, ஜன்னல் இடத்த சண்டை போட பிடிச்சுக்கிட்ட, உனக்கு தேவைதான், ஐயா நல்லா தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லு. நம்ம இன்னைக்கு சர்ச்சில் இடத்துக்கு சண்டை போடுறாச்சு, வேற விடுங்க, இடத்துக்கு தான் சண்டை போடும், கலண்டரைக்கான சண்டை போட முடியாது. எங்கேயாவது தூக்கி போட்டு வைப்பாங்க, மிதிப்பாங்க, 5 அடியில் போட்டு முக்கிடுவாங்க. சரி, கர்த்தர் நல்லவன், நம்மளை முக்குவாராக, சி நம்மளை மீட்டுக் கொள்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ என் முகவனிக்கு வெக்கப்பட்டு போயிருக்குன்னா பிரதர் சிஸ்டர், என் முகவனிக்கு வெக்கப்பட்டு போயிருக்குன்னா நான் என்ன காரணம் அப்படின்னா, நான் ஏசப்பாவுடைய முகத்தை என்ன பண்ணவே இல்லை. என்னை 7 வருஷத்துக்கு முன்பா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு ஊழியத்துக்கு தள்ளி விட்டாங்க. என்ன பண்ணாங்க? தள்ளி விட்டாங்க. கஞ்சா அடிச்சுட்டு, சரக்கு அடிச்சுட்டு, போதை அடிச்சுக்கிட்டு, கஞ்சா விற்கிறவங்க கூட, கூலிப்படையில் இருக்கிறவங்க கூடலாம் சேர்ந்துட்டு வாங்கிட்டு, இவன் என்னை பத்தி ரொம்ப சொன்னான். இவன் பாதிலே தப்பிச்சுட்டான், திருந்திட்டான். அடுத்து என் பாடு பெரும்பாடாயிட்டு, அவன் வீட்டில் பேசக்கூட வாங்கி சொல்லிட்டு அவனை அப்படியே மூடி வச்சுட்டாங்க. பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போக்கு வருவான், சித்தம் போக்கு, செவம் போக்கு, அவன் எங்கேயாவது போவான், எங்கேயோ போய் முட்டி அடிப்பட்டு விதிப்பட்டு கேஸ் ஆகி, அடுத்து ஜான்ஸ் காலேஜில் பிரின்சிபாலை வெட்டுவானை கொண்டு அடிக்க போய், அவர் என்னை காலேஜுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு மாதிரி எதெல்லாம் பண்ணி அனுப்பி ஸ்டேஷனுக்குள்ளே போய் வாங்கி அடி புடி தள்ளி போய் விஷத்தை குடிச்சிட்டு சாகாம எங்கள் வீட்டில் இருந்தால் அவனை எல்லாரும் கொண்டுருவானுங்க. இப்போ நேரம் எங்கே போ 4 மாடிக்கு போய் தள்ளி விட்டாங்க. அதாவது உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படலைன்னா கவலைப்படாதீங்க, டோன்ட் வெரி, உங்கள் கண்ணீர் மாற்றிடும். நான் இன்னைக்கு மாறினதுக்கு காரணம் 100% ஆண்டோடைய கிருபை. 2வது எங்க அம்மா எங்க பாட்டிமாவுடைய ஜபம் தான். எங்க பாட்டிமா பேர் தமயந்தி. நீங்க செல்வன்கிட்ட கேட்டா தெரியும். அவங்க செல்வனுடைய அம்மா திலகாவதி ஆண்டி. அவங்கன்னா அந்த குடும்ப ஜபம் செல்வன் வீட்டுல அப்பவுமே அவங்க வீட்டுல ஜபம் நடக்கும். அப்பெல்லாம் எங்க பாட்டிமா ஒரு பைய வச்சுட்டு மண்டையை அப்படி கொட்டி கூட்டு போவாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. நான் கீழே திட்டுட்டே போவேன், பாதிலே வெளியே வந்து கல்லை கொண்டு விளையாட வெளியே வந்துடணும். அது வேற நம்ம அப்படிதானே வந்துருவோம், பாதிலே வெளியே வந்துருவோம் இல்ல. அப்போ வந்து அவங்களுடைய ஜபம் தான் என்ன மாத்துச்சு. அதான் நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை பிடிக்க முதலாவது வளைய போடுவார். என்ன போடுவார்? எதை போடுவார்? வளையல் போட மாட்டார், வளையல் போடுவார். வளையல அந்த மீன் என்ன பண்ணாது? சிக்காத மீன் ஒரு சின்ன மண்புழுக்கு மாட்டி தூண்டில சிக்கும். வலையில மாட்டினா அந்த மீனுக்கு ஸ்கிராட்ச் இருக்காது, டென்ட் இருக்காது, கண்ணு சிரா கூட பிஞ்சு இருக்காது, அப்படியே எடுத்துடலாம். ஆனா அந்த தூண்டில மாட்டின மீன் இருக்கு பாருங்க, கண்ணுல அப்படி கொக்கி வந்து வாழையும் ஈனு போய் எதையோ பண்ணி பிச்சு அப்படிதான் எடுப்பாங்க. அதான் நான் தூண்டில போடப்பட்ட மீன். நான் அந்த ஊழியத்துக்கு வந்த உடனே இப்ப 4 மாவடிக்குள்ள தள்ளிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? 2018 ஜனவரி 26 என் வாழ்க்கை மறக்க முடியாத நாள். என் 4 மாவடிக்குள்ள இப்படி தள்ளுறாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. 4 பாக்கெட் சிகரெட் வச்சிருக்கிறேன் பேக்குள்ள. இப்போ ஊழியக்காரனா போயாச்சு. 5 பாக்கெட் சைனிங் அந்த இது வச்சிருக்கேன், 2 பான் பிராக் வச்சிருக்கிறேன். இப்பதான் கூலிங். இப்போ அப்பெல்லாம் சைனிங் அது ரொம்ப கிக்கா இருக்கும் வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ எங்க போயிருக்கிறேன்? 4 மாவடிக்குள்ள போய் இருக்கிறேன். ஆனா அப்படியே நான் மாத்தி அப்போ உடனே நான் எல்லாரும் சொன்னாங்க, நான் ஆண்டவரை பார்க்கிறோம், ஆண்டவரை தரிசிக்கிறோம். அப்புறம் ஏசப்பட சொன்னேன், எனக்கு உங்களை காமிக்க மாட்டீங்களா ஆண்டவரே, எனக்கு காமிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நாள் அழுதுட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், கூடாரத்துக்கு மொட்டை மாடில ஏறி கீழே விழுந்து செத்துருவேன் ஆண்டவரேன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டேன், மிரட்டிட்டேன். அது வரைக்கும் அடிக்காத காத்து அப்போ ஓங்கி அடிச்சது. அப்ப நமக்கு தானே தெரியும், எல்லாம் மிரட்டுவோம். உங்க வீட்டுல உங்க பிள்ளை எத்தனை நாள் செத்து போயிருவேன் என்னது, என்னைக்கா உன்னால செத்து போயிருக்கா?
ஏன் பாப்பா ஜாய்ஸ் பாப்பா? உங்களுக்கு தெரியும்ல, எத்தனை பிள்ளைங்க உங்க ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க, செத்து போயிருவீங்க அம்மாட்ட, உங்க பிள்ளை அப்படி மிரட்டினா டக்குன்னு ஒரு பால்டாயில வாங்கி டக்குன்னு குடி அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் சும்மா. என்னது எல்லாம் சும்மா. நீங்களே உங்க ஆத்துக்கார எத்தனை நாள் மிரட்டு இருக்கீங்க, ஒண்ணு கெட்டதுக்கு செத்து போயிரு அப்படியே சாலை கொண்டு போய் அப்படி பண்ணுவோம். நடிப்பு எல்லாம் அதான் சொல்லுவேன், சிவாஜி கணேசன் சாகல, கிறிஸ்தவர்களுக்குள்ளதான் வாழ்றாரு, எங்கேயும் அவரு போகல. ஒண்ணுமே இவரு பயந்து, ஐயோ நம்ம உங்க உசுருக்கு பயந்து கிடையாது, செத்து போயிட்ட யாரு ஜெயிலுக்கு போவா, எங்களுக்கு பெயில் எடுக்க யார் இருக்கான்னு அடிச்சு அம்மா மன்னிச்சுக்கோ வாங்கிக்கோனே நம்ம வந்து எங்க அண்ணன் வரலாம் கெட்டி போட்டு வளைச்சு போட்டு அப்படி அடிமையாவே வச்சிருக்கோம். சரி அது வேற சப்ஜெக்ட் வைங்களேன், சரி ரைட்டு விடுங்க. அப்போ நான் அந்த ஊழியத்துக்கு வந்த டைம்ல ஏசப்பா மிரட்டினேன். ஒரு நாள் ஏசப்பா மார்ச் மாதம் 12-18 நினைக்கிறேன், அந்த டேட் தான் தெரியல. ஒரு நாள் கூடாரத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தூங்கிட்டேன். அப்போ எனக்கு ஆண்டவர் தரிசனம் ஆனார். எப்படின்னா உங்களை எப்படி நான் பாக்குறேனோ தரிசனத்துல இல்ல, உங்களை எப்படி நான் நேர்ல பாக்குறேனோ அப்படி பார்த்தேன். ஒரு 4 பனைமரம் எப்படி இருக்கும், அந்த 4 பனைமரத்தை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சா எப்படி ஒரு பெரிய ஒரு சிங்காசனம் இருக்குமோ அதே போல ஒரு அக்னிமயமான சிங்காசனத்துல ஆண்டவரை நான் ஏறத்தால 3/4 மணி நேரம் முகமுகமா பார்த்தேன். எல்லாம் பொறாமையில உட்கார்ந்துருக்காங்க, ஆமென் சொல்லுங்க. ஆனா அவருடைய முகத்தை எனக்கு சொல்ல தெரியாது. அவருடைய முகத்தை பார்க்க என் கண்கள் வந்து அவர் முகத்தை பார்த்தா கண்ணு பிடிங்கிட்டு போயிடும், அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம். அப்போ ஆண்டவர் சொன்னா, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன், நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிடுவேன் சொல்லிட்டு இப்படி கை தூக்குனார். அவருடைய முதுகுக்கு பின்பா இருக்கிற ஒரு பெரிய அக்னிமயமான பந்து என் மூஞ்சில அடிச்சு என்னை தூக்கி எரிஞ்சுது. 3 நாள் என்னால தமிழே பேச முடியல, வாய் திறந்தாலே அந்நிய பாஷை தான் வந்து, ஏன்னா பதட்டம். ஆண்டவர் பார்த்துட்டோம்ல, ஒரு பேயை பார்த்தாலே உங்களுக்கு எத்தனை நாள் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த அக்கா அப்படி கண்ணாடி குளிக்கும் போது மேல பார்ப்போம் வந்து நிக்குதோ இல்ல, புரியுதா உங்களுக்கு? நமக்கு பேயை பார்த்தாலே நமக்கு எல்லாம் போயிடும். அப்ப ஆண்டவர் பார்த்தா எப்படின்னு பாருங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஊழியத்துக்கு வரேன், ஒருபோதும் ஒருத்தவங்கிட்ட கூட கையேந்தி நான் நிக்க கூடாது, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உருவாக்கப்பட்டவன், எனக்கு ரொம்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியும். சர்ச்சுக்கு 1 ரூபா தான் காணிக்க கொடுப்பாங்க. அந்த 1 ரூபா காணிக்கையிலும் அந்த 4 நாக்கு இந்த பால் பொடி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த பால் பச்சை கலர்ல யானைப்படம் போட்டு பால் பொடி இருக்கும், அது 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு 25 பைசா நான் சர்ச்சில் போட்ட நாட்கள்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டம். நானோட சொன்னேன், ஒரு நாளும் நான் ஒருத்தங்கிட்ட என்ன பண்ண கூடாது, கையேந்தி நின்னா என்ன கூப்பிடாதீங்க, உன்னை அழைத்த நான் எப்படிப்பட்டவன், உண்மை உள்ளவரங்க, அதை மறந்து உடனே ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்தேன். இது வரைக்கும் 7 மாசம் ஆகுது, ஒரு நாள் கூட, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஊழிய இல்லை, ஒரு சனிக்கிழமை கூட ஊழிய இல்லைன்னா ஆண்டவர் ஃப்ரீயாவே வைக்கலாமே சொல்லுங்களேன். இன்னொன்னு ஊழியம் இருக்கிறது இல்லைங்கிற, 2வது போகிற இடத்தெல்லாம் அற்புதங்களை செய்து அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன பாருங்க. எனக்கு பாஸ்போர்ட் வந்து இனிமே தான் நான் போக போறேன், ஏன்னா எனக்கு கேஸ் இருந்ததுனால எனக்கு வந்து பாஸ்போர்ட் தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. பாருங்களேன், என்னை வந்து மேல 1 மாசம் ஸ்ரீலங்காவுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ எனக்கு வந்து கர்த்தர் உலகத்துல வாசலை திறந்துட்டாங்க. என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. இந்த டியூக்கு சொல்றேன், இப்பவும் எனக்கு எந்த ஊழியக்காரர்ட்டையும் நான் பாருங்களேன், கடைசி முழுரவு ஜபத்துக்கு முன்னிரவு ஜபத்துக்கு உங்களுக்கு வந்துட்டேன். செல்வன் கேளுங்க, இன்னைக்கான உங்களுக்கு நான் போன் அடிச்சேன், இந்த வாரம் ஃப்ரீயா இருக்க, சர்ச் ஏதாவது சர்ச் இருக்குதா வரவானே அப்படி யாருக்கிட்ட கேட்டது கிடையாது, நான் கேட்கவும் மாட்டேன். ஏன்னா என்னுடைய அழைப்பு தீர்க்க தரிசன அழைப்பு. ஊழியர் இருந்தா வெளியே போவேன், இல்லைன்னா தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். That's all. நான் என்ன சொல்லுறேன் அப்படின்னா, நான் நீங்க சொல்லுவேன், என்ன தெரியுமா சொல்றாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ வெளியே போய் வல்லமையா பயன்படுறன்னு சொல்றாங்க. இது யாருக்கு மகிமை அப்படின்னா எனக்கு கிடையாது. என் ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு. நான் இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து எந்த மனுஷங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், இவெல்லாம் என்ன முன்னேற போகிறான், இவன் வாழ்க்கையில பார்த்துக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், நீங்க கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற பட்சத்தில் அவர் உங்கள் முகத்தை வெட்கப்பட விடவே மாட்டா. விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு கேட்டா, சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 22-24 சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை என்ன பண்ணுகிறார்,
கேட்டருளுகிறார். சங்கீதம் 61:2 சொல்லுகிறது, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன். சங்கீதம் 56:2 சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கடுத்து பாருங்க, சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். அப்போ இந்த பக்தனாகிய தாவீது வாழ்ந்த நாட்கள்ல ஏன் தேசம் அவ்வளவு சமாதானமா இருந்தது என்று சொன்னால், இந்த தாவீது அவன் சங்கீதம் முழுவதும் எழுதுகிறார், நான் கர்த்தரை எப்படி கூப்பிட்டேன், சத்தமாய் கூப்பிட்டேன்னு சொல்ல, நான் நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த நாட்கள்ல நம்மளுடைய ஜெபம் எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஒரு தீர்க்கதரிசி ஐயா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இந்த நாட்கள்ல மரித்து போயிட்டாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி இந்த ஆரம்பத்துல தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு ட்ரிப் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன், அடுத்து ஒரு 2-3 ட்ரிப் ஆண்டோரை பார்த்த சமயங்கள், அப்போ ஆண்டோட ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவர் சொன்னார், உன்னுடைய ஜெப அறையில நீ என்ன பண்ணு, உனக்கு முன்பாய் ஒரு சேர் எடுத்து போடு அப்படின்னாரு. என்ன சொன்னார்? உனக்கு முன்பாக ஒரு சேர் எடுத்து போடு, அந்த சேருக்கு கொஞ்சம் தள்ளி நீ ஒரு பாய் விரிச்சு உட்கார்ந்து, நீ எப்போதுமே உன் கனவுல, அதாவது உன் கற்பனை திறன்ல கொண்டு வரணும், என் ஜெபத்தை கேட்கிறவர் எங்கே அமர்ந்திருக்கிறார், எங்க அமர்ந்திருக்கிறார், இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீ பஸ் ஜெபிக்க பழகு என்று சொன்னார். நான் ஒரு நாள் மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கோம், சேர் எடுத்து போட்டு கட்டில் இருப்பேன், சேரை கட்டிலுக்கு மேல போட்டு கட்டில் மேல முழங்கால் போட்டு நான் இங்க ஜெபிக்கிறேன். ஏன் கேட்டது பிராக்டிஸ். ஏன் ஆண்டவர் கற்பனையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம முன்பாய் நிற்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய கற்பனை எப்படிப்பட்ட வல்லமை கொண்டு தெரியுமா? இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், டக்குனு கற்பனை ஒரு நிமிஷத்துல கட்டிடுவீங்க, ஒரு செகண்ட்ல கட்டிடுவீங்க. கட்டி பாருங்க, கண்ணை மூடுங்களே, இப்ப மட்டும் கண்ணை மூடுங்க. ஒரு வீடு கட்டணும், அது கலர்லாம் அடிக்கணும், அடிச்சிங்களா? நான் அடிச்சேன், ரோஸ் கலர் வீடு கட்டிட்டேன். கட்டினீங்களா? நம்ம கற்பனை வேறமே இருக்கும் போல. ஓ சரி சரி சரி, நாளைக்கு நாடகம் என்ன வரும், இந்த கதை வருமா, அதுக்கு அடுத்த கதை வருமா? நம்ம கற்பனைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அப்போ உங்க ஜெப நேரத்துல நான் ஏதோ சும்மா எம்டி அறையில போய் உட்கார்ந்து ஏசப்பா 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 அப்படி கூப்பிட்டா, என் பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? யாரோ புடிச்சு மேல ஏறி கழுத்துக்கு மேல உட்கார்றது போலதான் இருக்கும். பைபிளை திறந்து ஏசப்பா என் கூட பேச போறாரு உட்கார்ந்தா ஏசப்பா பேசுவாரு. இல்ல அப்படின்னா பைபிளை திறந்த கழுத்து வலிக்கதா, கண்ணு கூசதா, வயிறு கலக்கதா, அப்பதான் எல்லாமே நடக்கும். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு டேப்லெட் தூக்க மாத்திரை தேவை கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அம்மா நாள்மாடு இருக்கும் போது என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, தம்பி எனக்கு தூக்கம் வரல ஜோம் பண்ணு, தூக்கம் வரல ஜோம் பண்ணு. நான் சொல்றேன், கர்த்தர் தமக்கு அயர்ந்த பிரியமானவர்களுக்கு அயர்ந்த நித்திரை கொடுக்கிறார் வார்த்தையின்படி நின்ற நைட்டு தூக்கம் வரட்டு, விசுவாசத்துல போய் தூங்குங்க. அடுத்த அந்த அம்மா வருது, தூக்கம் வரலையே. அப்போ எனக்கு கோவம், என்னடா இந்த அம்மா ஆண்டவரை தூக்கத்தை கெடுக்கிற அந்த ஆவி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தை விலகட்டும், இப்ப விசுவாசம் இருந்தோம், இப்பவே தூங்கு, இப்பவே தூங்க, தூக்கம் வரும். நம்ம சொல்லுது, நேற்று கூட கொஞ்சம் சொக்குச்சு, நீங்க தூக்கமே வரலன்னு. எனக்கு கோவம். என்ன சொன்னேன், உங்க வீட்டுல பைபிள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். பைபிள் இருக்கு. கட்டில போய் உட்காருங்க, உட்கார்ந்துட்டு பைபிளை திறங்க, தூக்கம் வந்துரும் போங்க அப்படின்னு. இந்த அம்மா அடுத்த நாள் சந்தோஷம். 2-3 நாள் கழிச்சு வந்து 2-3 நாள் கழிச்சு சாட்சி சொல்ல வருது. எங்க வருது? சாட்சி சொல்ல. இந்த சாட்சி சொன்ன என்ன உள்ள வச்சிருப்பாங்களே அவங்க, இந்த சாட்சி சொல்ல வருது. நான் நிப்பட்டு என்ன சாட்சி சொல்லணும், பிறவட்டி என்கிட்ட வந்து சொல்லுங்க, ஸ்டேஜ்ல தான் போய் சொல்லக்கூடாது, என்கிட்ட வந்து சாட்சி சொல்லுங்க, நான் தானே உங்களுக்கு சொன்னேன். இப்ப நம்ம சொல்லுது, நான் இப்போ 3 நாள் நல்லா தூங்குறேன் அப்படிங்குது. எப்படி தூங்குதா? நான் கோபத்துல சொன்ன, எனக்கு மறந்துட்டு, எப்படி சொன்னீங்க, எப்படிமா தூங்குறீங்க, நீங்க சொன்னீங்களா? அப்பதான் கிளிக் ஆகுது. ஆத்தாடி, ஆமா சொன்னேன். இப்போ நான் நேரா எங்க வீட்டுல போய் கட்டில இப்படி உட்கார்ந்துருவேன், பெட்ஷீட்லாம் இப்படி மேல கீழே வச்சுட்டு கரெக்டா இப்படி உட்கார்ந்துருவேன், ஏன்னா தூக்கத்துல படுக்க. இப்படி நான் பைபிள் வாசிச்சு 2 வசனத்தை வாசிப்பேன் தம்பி. கர்த்தர் மூலமா தீர்க்க தரிசனமா பேசிட்டேன். 2 வசனத்துல என்ன வந்துருது? அப்பதான் நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். கிறிஸ்தவர்களுக்கு தூக்க மாத்திரை தேவையே இல்லை, பைபிளை திறந்து வாசிச்சாலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்து விடும். தூங்காதவே ரொம்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்க. நான் லேட் கமர்ஸ், எனக்கு லேட்டா தெரிஞ்சிருக்கு. ஆமாவா?
தூக்கம் வரணும்னா என்னங்க பண்ணுக்கா? உண்மையா இல்லையாக்கா? பைபிளை திறந்தாலும் என்ன வந்துடும்? எங்க இருந்து வரணும்னு தெரியாது. அதுவும் சொர்க்கத்துக்கு போண்டே கிடைக்க கேட்க லைட் எல்லாம் யாருமே ஆஃப் பண்ணுவா? என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுவோம்ல. என்ன சொல்லுவீங்க? கரெக்டா 3 நிமிஷத்துல வந்து என்ன பண்ணிரு, முடிஞ்சது. எனக்கு தெரியல, இப்போ அந்த அம்மா கிட்ட கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கோங்க. இப்பவும் எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா அப்படிதான் தூங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய பேர் பிளான் பண்ணிட்டீங்க, சரி தூக்கம் வந்து கேன்சல் பண்ணிட வேண்டியதான். பைபிள்ல கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. இப்ப இப்படிலாம் பைபிள் வாசிக்கும் வந்து ஏன் தூக்கம் வருதுன்னா, எனக்கு ஒரு ஒரு கிரியேட் நான் பண்ணல. எனக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் என் கூட பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்கிட்ட என்ன பண்ணல இல்ல. ஏன் பாஸ்டர் உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுவார், எங்கிட்ட பேச மாட்டார்? பேசுவார். அவர் பேசும்படி உங்க பக்கத்துல வந்து நிற்கிறார். அதிகாலையில யாருக்கெல்லாம் 5 மணிக்கு கரெக்டா முழிப்பு தட்டும்? கை தூக்கி. 4 மணிக்கு அவருக்கு பெரட்டி மெசேஜ் கொடுப்போம், நம்ம முடிச்சு கொடுவோம். அவருக்கு அடுத்த மெசேஜ் அவருக்கு தான். 6 மணிக்கு 10 இப்படி கேட்கும். 10 நம்ம தூக்க மாட்டோம்ல. இப்ப 5 மணிக்கு முழிப்பு தட்டும் போது ஆவிக்குரிய ஆரம்ப நாட்கள் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பி தேசத்திற்காக ஜெபம் பண்ண வச்சுட்டார், இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படிமோ. இதே இது ஒரு 10 மாசம் கழிச்சு 5 மணிக்கு முழிப்பு வந்ததுன்னா ஒரே குளிர். அப்படியே நேரா என்ன பண்ணுவோம்? ஏன் நான் ஏன் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா, குளிர்ல என்ன பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவேன்? நேரா ரெஸ்ட் ரூம் போய் பாத்ரூம் இருந்து தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணுவேன்? ஃபேனை குறைச்சு திருப்பி இழுத்து மூடி. ஏன் நான் எதுக்கு முழிப்பு தட்டிட்டேன்? எனக்கு குளிர்ல. இன்னொன்னு என்ன பண்றேன், ரொம்ப பாத்ரூம் அவசரம் ஆயிட்டு, அதனால என்ன பண்ணிட்டு முழிப்பு. தூக்கம் அப்படியே தூங்கிட்டே இருந்துருவீங்க பாத்துக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியும்ல? அப்படியே மாட்டி விட்டுருவோம் பாருங்க. அப்படியே பாட்டை காமிச்சு கொடுத்து எடுத்து விட்டு, சரி கர்த்தர் நல்லவர். அப்போ எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னை கர்த்தர் 5 மணிக்கு முழிப்பு தட்டுதா, உங்களை யார் தான் எழுப்பிடுறா? ஏன்னா எத்தனை பேர் நைட்டு தூங்கிட்டு காலையில் டெட் பாடியா மாறிடுறாங்க. 2 மணிக்கு முழிப்பு தட்டினாலும் யார் தான் எழுப்பிடுறா? நீங்க ரொம்ப நேரம் ஜெபிக்கணும். ஏசப்பா எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். அந்த தேவ பிரசன்னம் இருதயத்தில் நடுநாத்துல ஆளுகை செஞ்சு அவருடைய பாரத்தை உங்கள்கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர், அதுதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு பின்பாக வைத்திருக்கிறபடியினால். எப்படி பரவாயில்ல, வசனம் தெரியுமா? சரி, உங்களுக்கு நான் கை தட்டுறேன். கர்த்தர் நல்லவர். என்ன பண்றா? முன்பாக வைத்திருக்கிறபடினா என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்பட முடியாதப்பா. நானா பின்னாடி வைக்கல, ஆண்டது எங்க வச்சிருக்கிறேன். அதான் அவர் சொல்றார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் நேரத்தில், ஆபத்து காலத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்க முடியும்? கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது எத்தனை பாவம் வந்தா என்ன, எத்தனை இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வந்தா என்ன, எத்தனை கால் வந்தா என்ன, ஒன்றும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சுத்தமா இருக்கணும்னா எப்போதுமே இயேசு சுவாமி என்ன வச்சிருக்கணும், எங்க வச்சிருக்கணும்? முன்னாடி வச்சிருக்கணும். பாவம் தனிமையா இருக்கும் போது பாவம் என்ன தோணுதா, டக்குன்னு இயேசுவுக்கு எங்க வச்சிடணும்? நீங்க முன்னாடி இருக்கிறீங்க ஆண்டவரே, அதனால என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். ஆனா இந்த காரியத்தை ஒருத்தர் செய்தார். வேதாகமத்துல இந்த காரியத்தை ஒருத்தர் செய்தான். யார் அந்த வேதாகமத்தில் இந்த காரியத்தை செய்தார்? மார்க் எழுதின சுவிசேஷ நூல் 14வது அதிகாரம் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க நம்ம கேட்போம். நானே சொல்றேன்னு, இந்த கதையில மார்க் 14ல என்ன இருக்குது அப்படின்னா, சீஷர்கள் இயேசுவை விட்டுட்டு சமுத்திரத்தின் ஆழத்திற்குள்ளாய் போகிறார்கள். சமுத்திரத்தின் ஆழத்திற்குள்ளாய் போகும்போது காற்றும் கடலும் வேகமாய் அடிக்கிறது. என்ன பண்ணுது? நான் தான் வாசிக்கிறேன், நான் கதை சொல்றேன் கேளுங்கன்னு சொன்னேன். ஏன் பைபிளை பார்க்குறீங்க? மூடிக்கும். நம்ம ஆட்கள் இப்பதான் பைபிளை வாசிப்பாங்க, ஆவியானவர் இப்பதான் ஏவுவார். ஏன்னா இப்போ உடனே தூக்கம் வரணும் பார்த்தீங்களா, அதனால எனக்கு நல்லா கவனிக்கணும் பாருங்க, சரிங்களா? மத்தேயு 14ல இந்த பேதுரு கூட ஒரு கூட்ட சீஷர்கள் எல்லாரும் எங்க போறாங்க? நடு சமுத்திரத்துக்கு போறாங்க. இப்போ அவங்க நடு சமுத்திரத்துக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, காற்றும் கடலும் எப்படி அடிக்குது? எப்படி அடிக்குது? பலமான எப்படி அடிக்குது காற்று. இப்போ இந்த பேதுரு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணிடுவோம்,
செத்து போயிருவோம், நம்மகிட்ட முடிஞ்சது அவ்வளவுதான், நமக்கு தண்ணிக்குள்ளேயே அழகாக இருக்கும் யார் இவர்கள் தான், முடிஞ்சு நம்மளே பாடி நம்மளே முள்ள போயிட வேண்டியதானே, இவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்றாங்க. இப்போ இந்த காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது யாருக்கு தெரியுது? இல்லைங்களேன், ஏசப்பாக்கு தெரியுது. இப்ப ஏசப்பா எப்படி வாராருன்னா, இப்பதான் ஹீரோ என்ட்ரி ஆகிறார். என்ன ஆகுறாருன்னா, கடலுக்கு மேல என்ன பண்றாரு? நடக்கிறா. இப்ப ஏசப்பா அங்க வரும்போது இவங்க பார்த்து சொல்றாங்க, ஐயோ என்ன வருது? பேய். உங்கள் இல்ல, ஆவேசம் என்னது? பேய். புரியுதா? புரியுதாங்க? என்ன வருது? பேய் வருது பாருங்க, பேய் வருது பாருங்க. ஐயோ நம்ம பேய் கொல்ல போகுதே. இப்ப இந்த ஆவேசத்தை பார்த்தா பக்கத்துல வரும்போதுதான் தெரியுது யாரு ஏசப்பா வாராரு தெரியுது. அது வரைக்கும் இந்த பேதுரு இவர்களுடைய எண்ணங்கள் என்ன பண்ணிடுவோம்? இந்த சமுத்திரத்துல என்ன பண்ணிடுவோம்? முங்கி போயிருவோம். எவ்வளவு பெரிய மீனவனா இவன் இருந்தாலும் பெரிய காற்று, அதான் சொல்றோம்ல, ஒரு கடல்ல ஆழம், பெரிய ஆழமே 211 கிலோமீட்டர் ஆழம் இருக்குமா? எவ்வளவு ஆழம் இருக்குமா? நம்ம பக்கத்துல இருக்கிற கடல்லாம் சும்மா சும்மா டம்மி. இது நீங்க பசிபிக் சி, இந்தியன் பெரிய கடல் உள்ள ஆழத்துக்கு போனா பெரிய ஆழமே எவ்வளவுன்னு ஆராய்ச்சியா சொன்னா 211 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டரா? அப்ப எவ்வளவு ஆழம் இருக்கு நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஒரு 100 கிலோமீட்டர்னு வைப்போமே. இப்போ இவங்க தப்பிச்சிட முடியுமா? எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பெரிய மீனவனா இருந்தாலும் சரி, உன்னால குறிப்பிட்ட அளவு தான் தம் கட்டி என்ன அடிக்க முடியும். அதுக்கு மேல தப்பிக்கு தண்ணி மட்டும், தண்ணியில விழுந்து நீச்சல் அடிச்சு அடிச்சிருக்கு. இப்ப என்ன அடிக்குது? காற்றும் அடிக்குது, தண்ணீரும் கொந்தளிக்குது. இவனுக்கு மூச்சு கூட விட முடியாது. இப்ப நினைச்சிட்டான், இந்த பேதுரோட இருக்கிற எல்லா சீசரும் நம்ம செத்துருவோம் மச்சான், கடைசியா பாத்துக்கிடுவோம், வச்சுக்கிடுவோம், சரி பாத்துக்கலாம், வாங்கிடலாம், நம்ம செத்துருவோம்னு இவன் முடிவு பண்றாங்க. இப்போ ஆண்டவர் வாரார். ஆண்டவர் பார்த்தோன்னு என்ன சொல்றாங்க? ஐயோ ஆவேசம், பேய் வருது பாரு, ஏன் பேய் பக்கத்துல வந்துட்டு எம்மாடியோ அப்படிங்கிற பார்த்தா இந்த இடத்துல யார் வாரா? ஏசப்பா. யோசிச்சு பாருங்களேன், நிலா வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது, காத்து ஓங்கி அடிக்குது, மின்னல் அடிக்குது, ஒரு பெரிய அங்கி போட்டுட்டு ஒண்ணு அப்படி காத்துல அப்படி கடல்ல நடந்து வந்தா நீங்க என்ன செய்வீங்க? பாட்டே பாடிருப்போம், அப்பாலே போ சாத்தானே, அப்போது தள்ளப்பட்ட வேண்டியதானே, நான் இருக்குது இயேசுவின். தெரியுமா அந்த பாட்டு? அப்பாலே போ சாத்தானே. நீங்க என்ன சொல்றது போலவே எனக்கு தோணும், அதனால நிப்பாட்டிட்டேன். சரி, கர்த்தர் நல்லவர், கொஞ்ச நேரத்துல போயிருவேன். சரியா? அப்படி பாடி இருப்போம். எனக்கு இது சொல்லும்போது ஞாபகம் வருது, இந்த இருட்டுக்குள்ள போனா மட்டும் தான் நமக்கு ஆவியானவர் வருவார். பாத்துருக்கீங்களா? இருட்டுக்குள்ள போனா எப்படி பார்க்க கூடாது சொல்லி தந்தாங்களா? இருட்டுக்குள்ள போனா என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தா என்ன ஆயிரும்? பேய் அடிச்சிரும். இப்போ நான் முந்தி பழைய வீட்டுல இருந்தேன், அங்க இருந்து போனா இருட்டுக்குள்ள தான் போகணும். டியூஷன் முடிச்சுட்டு வருவேன், அது வரைக்கும் பேக் இங்க வர தொங்கும். இருட்டுக்கு வந்தோன்னா பேக்கை ஒரு குதி குதிச்சு இப்படி ஏத்துவேன், ஏன்னா ஓட முடியாது. பாத்தீங்களா? பேக் எடுத்து இங்க வந்துடும். அடிச்சு பார்த்து ரெடி ஸ்டார்ட் 1 2 துதி எடுத்தா சாத்தான் மனசுக்கு வந்து ஒரு பாட்டு பார்த்துட்டே இருப்பேன், ஓடிடலாமா ஓடிடலாமா ஓடிடலாமான்னு. அங்கேருந்து ஏதாவது பைக் வரும், லைட்டா வரும்லாம், பாட்டு துதி எடுத்தால் சாத்தான் ஓடும், ஓடி போய் முடிஞ்சிடும். நமக்கு வந்து ஏசப்பா இப்படி இருட்டுதான் தேவைப்படுவார். ஆமாண்ணா, நைட்டு பாத்ரூம் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பாட்டு வரும் பார்த்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? அப்பதான் ஒரு மாதிரி ஓங்கி வந்து டம்முன்னு கதவை அடைச்சு டம்முன்னு பார்த்து பிள்ளைகள்லாம் பயந்து வாங்கி இதெல்லாம் நடக்கும். இப்ப இவங்களுக்கும் அப்படி ஒண்ணு நடக்குது, பேய்ங்கிறாங்க. கடைசி பார்த்தா யாரு வாரா? இயேசு. இப்ப இயேசு கடல் மேல் நடந்து வரார். இந்த பேதுருடைய நிலைமை என்ன? இந்த காற்றையும் கடலையும் பார்த்து சோர்ந்து போய் மனம் அடிவாய், நம்ம செத்துருவோண்டா சாமி, ஏசப்பா கூட பார்க்க முடியலையே, எல்லாம் நம்ம தான் சொல்றோம் ஏசப்பா நான் தான் பார்த்துக்கிடணும், யாரு பார்த்துக்கிட்டோம், கஷ்டம். இப்ப இயேசு எங்க நிக்கிறார்? கடலின் மேல நடக்கிறார். இப்ப இந்த பேதுரு கேட்கிறான், நானும் என்ன பண்ணணும்? நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாருங்களேன், அது வரைக்கும் ஏசப்பாவை எப்படி பார்த்தான்னு தெரியல, ஆனா அந்த
பயந்த மரண சூழ்நிலைமையில, தன் வாழ்க்கையே முடிய போகிறதுங்க சூழ்நிலைமையில பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்தான். எந்த காற்றும் கடலும் பேதுருவை பயமுறுத்தினதோ அந்த காற்றின் மேலும் கடல் மேலும் பேதுரு நடக்க ஆரம்பித்தான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுவரைக்கும் பயந்தவன் என்றைக்கு இயேசு நிலத்தில் இருக்கிறார், இயேசுவை பார்த்த உடனே அவனுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை போராட்டத்தை எல்லாத்தையும் பார்த்தவன் பயப்படல. இயேசுவை பார்த்தா அந்த பிரச்சனைகளையும் போராட்டத்தின் மேல நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அதே பேதுரு ஒரு 2 செகண்ட்ல இயேசுவை பார்க்கிறதை விட்டுட்டு அந்த காட்சியும் கடலையும் பார்த்தா என்ன பண்ணிட்டான் தண்ணிக்குள்ள. ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை தூக்கி என்ன பார்க்க சொல்ல கூட்டி பேசி வாங்கி வச்சிருப்பாரு வைங்கள. அப்ப என்ன சொல்ல மாற அப்படின்னா, இந்த பேதுரு போல உங்க வாழ்க்கைங்கிற படகுல நீங்க பல காற்று, பல நின்னல்கள், பலத்த காட்சி, இடியில நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம். அதே போல பிரச்சனை இல்லை, நீங்க இயேசுவை பார்த்து நடந்து பாருங்க. நான் சொல்லுவேன், நான் காலைல சொன்னது போல பிரச்சனையே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கடன் இருக்கும், நோய் இருக்கும். ஆனா அந்த நோய்க்குள்ள நீங்க போக மாட்டீங்க. அந்த நோய்க்கு மேல நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவா. அததான் தாவீது சொல்லுகிறான், நான் சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் மிதித்து போடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இயேசுவை ஒருவன் நோக்கி பார்ப்பான் என்று சொன்னால் அவன் பிரச்சனைக்குள் மூழ்க மாட்டான். அவன் பிரச்சனைகளின் தலையை மிதித்து நடக்க ஆரம்பிப்பான். கிறிஸ்தவர் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது பிரச்சனைகள் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரன் முன்னேறி வாரான என்ன அர்த்தம்? அவன் பிரச்சனை மேல் நடந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் வெள்ள அங்கே போட்டுட்டு நிக்கிறது உங்களுக்கு தெரியும், உங்க கண்ணுக்கு அவருக்கு என்ன அப்படிதான் தெரியும். ஆனால் அவருடைய குடும்பத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட காரியத்தை ஜெப குறிப்பு கேட்டீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு நாளும் சும்மா நடக்கல, பஞ்சு மெத்தையின் மேல் நடக்கல, முற்களை பாயா போட்டு கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்கிறார். உங்களுக்கு வருகிற பிரச்சனை 100% என்று சொன்னால், ஊழியராகி எங்களுக்கும் அவர்களுக்கும் வருகிற பிரச்சனை 500%. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, இன்னும் உங்களுக்கு முன்னாடி ஏன் தைரியமா நிற்கிறோம்? நாங்கள் இந்த உலகத்தையும் மனிதர்களையும் யாரையும் பார்க்கல, எங்களை அழைத்தவரை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்றும் எங்களை தோற்கடிக்கவே இல்லை. கை தட்டிடாதீங்க, வெளியே கேட்டுரும், மக்கள் எட்டி பார்த்துருவாங்க, எழுப்புதல் வந்துரும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம்? பிரச்சனை போடுறது காத்து, ஐயோ போச்சே, இதுக்குதான் அப்பமே சொன்ன அந்த கூட்டத்துக்கு போவாதடா, ஜெபத்துக்கு போனாலே பிரச்சனை வரும்னு தெரியுமேன்னு சொன்ன. இப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேறவே மாட்டிய. இது ஒரு தீர்க்க தரிசனமா வச்சுக்கோங்க. பிரச்சனையும் போராட்டத்தையும் லவ் பண்ணுங்க. பக்கத்துல கைப்பிடிங்க. பிரச்சனையையும் போராட்டத்தையும் லவ் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு உண்டான சிலுவை. ஆமென். அல்லேலூயா. நீங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படவே தான் சத்துரு மேல தலைக்கு மேல தண்டனைக்கு ஆடுறான். இதே பிரச்சனை போராட்டத்தை லவ் பண்ணுங்க. இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும், பட் அது உங்களையும் உங்க பிள்ளைகளையும் பாதிக்காது, உங்க பிள்ளைகளை பாதிக்காது. எவன் என்ன பண்ணிட்டு போகட்டும் இருக்கும், ஆனால் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவரே என்னை கடலின் மேலே நடக்க வைப்பார். அல்லேலூயா. அடுத்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 16 நீங்கள் வீட்டுல போய் வாசிப்பாங்க. ரொம்ப எழுப்புதல் வந்துட்டு உங்களுக்கு வேக வேகமா பைபிள் திருப்ப பார்த்தா பயமா இருக்கு. இப்படிதான் ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன். ஒரு அம்மா உட்கார்ந்து போட்டு பைபிள் வாசிட்டே இருக்குது. எப்போ மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சது, எனக்கு அந்த அம்மா பார்த்தா எவ்வளவு சந்தோஷம். நான் இப்படிதான் ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்கன்னு லைட்டா போனேன். ஏதோ வாசிக்கன்னு பாப்போம். இப்படி பார்த்தா இந்த பேய் பைபிள் தலைக்கீழ வச்சு தூங்கிட்டு இருக்கு. அப்பதான் நம்பி நான் கண்டுபிடித்தேன், முக்காடு போட்ட கிறிஸ்தவர்களை ஒருபோதும் நம்பவே கூடாது என்று கண்டுபிடித்தேன். சொல்லுங்களேன், நீங்க நான் ஏதோ கலகலன்னு பேசவே தூங்காம இருக்கியே, இதே ஒரு ஊழியக்காரர் வந்து கீபோர்ட்லாம் வேண்டாம், இப்போ ஒரு ஊழியக்காரர் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் பிரச்சனைகள் கடிகார ஏதாவது பாப்பீங்கன்னா செல்வன்னு கண் காமிச்சு அங்க இருந்து எங்க அண்ணன் மாதிரிலாம் நான் எங்க கலகலன்னு நீ விட்டுற
விட்டுறாதப்பா. நான் ஏதோ கலகலன்னு பேசுறதுனால நீங்க ஏதோ சரி கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் பெரிய ஊழியக்காரனும் சின்ன ஊழியக்காரனும் இப்படி மெதுவா மௌனமா பேசுற ஊழியக்காரனும் என்ன போல கலகலன்னு பேசிட்டு இருக்கிற ஊழியக்காரனும் யாரா இருந்தாலும் வார்த்தை ஒண்ணுதான். அல்ல பேதுருவை போல பவுல் பேசல, பவுலை போல இயேசு பேசல, இயேசுவை போல சீலாவை யாரும் பேசல. சரி கர்த்தர் நல்லவர். இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல என்ன இருக்குதுன்னா, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைக்குள்ள அடைக்கிறார்கள். எங்க அடைக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க, எங்க அடைக்கிறாங்க? சிறைச்சாலைக்குள்ள அடைக்கிறாங்க. நில்லுங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். உங்க சிறைச்சாலைக்குள்ள நான் அடைச்சு வச்சிருக்கிறேன். முடிச்சிருக்கேன். 8:54 பெர்மிஷன் தந்தீங்கன்னா நான் பேசுவேன். ஆமேனா? இன்னைக்கு கடைசி நான் ஒரு 10 நிமிஷம் கூட தருவீங்களா? தரவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்ப நான் போட்ட பார்த்தா பேச முடியும். ஐயா பார்க்கணும்ல, நல்லது. இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. கல்ல விட்டு போட்டாலும் பரவாயில்ல. கர்த்தர் நல்லவர். ஆமே. இல்ல நான் அதுக்கடுத்து உங்களை எப்ப நான் பார்க்க போறேன்னு தெரியல. கர்த்தருக்கு சித்தமான சரி கர்த்தர் நல்ல. கல்ல ஓட்டு போட்டவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபத்துக்கு மட்டும் கல்ல ஓட்டு ஓகே, மத்ததுக்கு ஓட்டினா கர்த்தர் கைய. சரி கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த பவுல் சீலா என்ன பண்றாங்க? சிறைச்சாலை அடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க வசனத்தை வீட்டுல போய் வாசி பாருங்க. அவர்களை தொழுமரத்துல என்ன பண்ணுகிறாங்க? தொழுமரம் எப்படி இருக்கும்னா, இங்க ஒரு கட்டை இங்க ஒரு கட்டை இருக்கும். இப்ப எங்க இருக்குது? இப்படி என்ன இருக்குது? கட்டை. இது கட்டையா வச்சுக்கோங்க, சரியா? இப்படி வைப்போமே. இப்ப என்ன பண்ணுது? இதுதான் கட்டை, சரிங்களா? இந்த கட்டை தான் தொழுமரம். இதுல எப்படி இருக்கும்னா, இப்படி இப்படி கத்தி இருக்கும். இந்த முக்கோண சைஸ்ல கத்தி இருக்கும், இப்படி கத்தி இருக்கும். இப்போ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஓபன் பண்ணிட்டு காலை வச்சுட்டு பூட்டிட்டு இங்க சாவி போட்டுருவாங்க. இப்போ கையில 2 போட்டிருக்கு, காலில் 2 போட்டிருக்கு பவுலுக்கும் சீலாவுக்கும். இன்னொரு கேள்வி கேட்க, எத்தனை பேர் சீலானா பொம்பளை பிள்ளை நினைச்சீங்க? நான் நினைச்சிருக்கிறேன். இருக்கீங்களா? கை தூக்குங்களேன். இப்ப இல்ல, நான் நினைச்சிருக்கிறோம். நான் நினைச்சேன் பவுலுக்கு சீலாவுக்கு என்னப்பா அழகா ஜெயிலுக்குள்ள போயிருந்தாங்க, பொம்பளை பிள்ளை நினைச்சேன். அர்த்தம் பார்த்தா வசனத்தை வாசிச்சா சீலானா யாரு? யாருப்பா? நானா நீங்க பாருங்க எல்லாம் சீலா சீலானா ஆம்பளை பையன் பேரு, பொம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளை பேரு, ஆம்பளை பையனுக்கும். சரி கர்த்தர் விடுங்க, நல்லவர், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அப்படி நினைச்சிருப்போம். இப்போ இவன் தொழுமரத்துல கட்டப்பட்டு இருக்கிறான். கருவறையில போய் இருக்கிற. கருவறைன்னா அது ஒரு மாதிரி அசிங்கமான கொடூரமா படுத்துகிற ஜெயில். இப்ப அங்க போய் வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த பவுலும் சீலாவும் எப்படி இருக்கிறாங்கன்னா, இயேசுவை அடித்ததை போல சரீரம் முழுவதும் பிச்சு, வாயெல்லாம் உடைச்சி ரத்தம் கலகலன்னு கொட்டுது, மூக்க உடைச்சி கண்ணெல்லாம் புடுங்கி நசுக்கி இப்படி ரத்தம், சரீரெல்லாம் ரத்தம். இப்ப இவன் என்ன பண்ணிருக்குது? தொழுமரத்துல சொல்லுங்க, எத்தனை பேர் பிளட் டெஸ்ட் எடுக்க போறீங்க? ரத்த பரிசோதனைக்கு. அவன் சின்ன ஊசியை குத்துறதுக்கும் நமக்கு போதும் நேரம் மாத்திரீங்களா? எப்படி வருமோ அப்போதான் ஏமா இல்லம்மா ஒண்ணு ஆகாது, ஒரு சத்தம் வரும். அதுவே நம்மளால தாங்க முடியல. பட் அவன் அவ்வளவு அடிப்பட்டு அந்த தொழுமரத்துல கெட்டப்பட்டு காலை கட்டியாச்சு. இப்போ அந்த தொழுமரத்தை என்ன பண்ண முடியாது? நிமிர முடியாது. இப்படிதான் உட்கார்ந்து இருக்கணும். இப்ப அசையவும் முடியல. அந்த நேரத்துல, நடுராத்திரி நேரத்துல இந்த பவுலும் சீலாவும் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாட. ஆமென். என்ன பண்றாருங்க? ஜெபம் பண்ணி துதித்து பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இந்த டியூக்க அந்த 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 இடத்துல வச்சு பண்ணு அப்படின்னா, நான் உண்மையை சொல்றேங்க, நான் ஏசப்பா வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா உள்ளதுன்னு பேசணும். சின்ன அடிப்பட்டாலே ஏசப்பா உங்களுக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்கிற கூட்டம் நாம. ஆமேனா? இது யாருமே கண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. மாப்பிள்ளை கை உடஞ்சு கீழே கடந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆனா, ஆண்டவரே அவமா நல்லா இருக்கிற ஏன் மாப்பிள்ளைக்கு மட்டும் தரணுமா? உமக்கு என்ன ஆண்டவர் ஈவு இல்லையா இறக்கு இல்லைன்னு கேட்கிற கூட்டம். திருநெல்வேலிக்காரங்க ரொம்ப மோசமானவங்க, நம்ம ஊருக்காரங்க படு மோசமானவங்க உலகத்துக்கே தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றேன், யாருனாலும் நம்பிடலாம், உட்காடு போட்டு கூட்டத்தை என்ன பண்ண முடியாது. கத்தரே நம்ப மாட்டேன். அப்பவே கத்தரே ஏதோ பிள்ளையில ஆச்சேன்னு விட்டுட்டு இருக்கிறாரு. கேட்டிருப்போம். ஆனா நான் அந்த இடத்துல இருந்தேன்னா, எனக்கு ஊழியமும் வேண்டாம், இயேசு வேண்டாம், போயா அப்படின்ட்டு போயிருப்பேன். நான் உண்மைக்கும் இப்பவும் அதான் சொல்றேன். ஆனா இந்த பவுலும் சீலாவும் ரத்தம் அடியுது, காந்தோம், உட்காரணும், இந்த கையை கால அசைக்க முடியாது. இவன் அந்த நேரத்திலையும்
தன் சரீரத்தில் இருக்கிற வேதனையை பார்க்கல, அவன் கர்த்தரை நோக்கி பாடி துதிக்க ஆரம்பிச்சான். என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? இந்த பவுலுக்கும் சீலாவுக்காக கர்த்தர் அகில உலகத்தையும் ஒரு நைட்டு அசைக்க ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பூமியை என்ன பண்ணினார்? உலுக்கினார், அசைத்தார். யாருக்காக? இந்த பவுலும் சீலாவுக்காக பல கோடி மக்கள் வாழுகிற இந்த உலகத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஏன் தெரியுமா அசைக்கிறார்? இவன் தனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கல, தான் சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்க்கல, தான் ரத்தத்தை வடிகிற சலத்தை பார்க்கல, அந்த இதில் வருகிற ஈய பார்க்கல. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்க போற சொன்ன அந்த நேரத்தில் இவன் 2 பேருக்காக கர்த்தர் இந்த உலகத்தை அசைக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நிந்தனைகளை பார்க்காம இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிப்போம்னா மீண்டும் கர்த்தர் இந்த பூமியை அசைப்பார். வானத்திலிருந்து அக்னி விழும். அப்போ என் ஜனங்கள் சொல்லுவார்கள், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. இவர்களுடைய சரீரம் பீந்து இருக்கிறது. அந்த வாசிப்பாருங்க, கிரியேட் பண்ணி கிரியேட்டிவிட்டியா வாசிக்கணும். வாசிக்கும் போதே சரீரம் பிஞ்சு இருக்குது அப்படின்னா எப்படிலாம் பிஞ்சு இருக்கும், எங்கெங்கெல்லாம் பிஞ்சு இருக்கும், அதெல்லாம் மைண்ட்ல கொண்டு வரணும். அப்பதான் நீங்க தியானிக்க நல்லா இருக்கும். நல்லா பாருங்க, இந்த 2 மனுஷனுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? காம்பவுண்ட் அசைக்கல, அந்த செல்ல மட்டும் குலுக்கி விடல. இதை அசைத்தாரா? பின்னாடி இருக்கிறவங்க 3 ஒத்திரை இப்ப வந்து அசைச்சிருவேன். பசங்களா புரியுதா? நான் இப்ப வந்து அசைச்சிருவேன். வார்த்தையை கவனிக்கணும், வெளியே போயிடணும். கவனிங்க, என்ன பண்ணாரா கர்த்தர்? பூமி என்ன பண்ணாரா? அசைச்சார். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் அவ்வளவு பிரச்சனை இருந்தது. இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் அவ்வளவு வியாதி இருந்தது. ஆனா அவங்க யாரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க? யாரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க? இவன் அதை கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சதுனால சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கூட்டம் நைட்டே ரட்சிக்கப்பட்டு நைட்டே ஞானஸ்தான ஆராதனை நடந்துட்டு கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சிஸ்டர், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாம் இருக்கும். அது நடுவுல நீங்க இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, அந்த பிரச்சனையை விட பெரியவரா இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். சகல காரியத்தை இந்த ராத்திரி நேரத்திலே கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. 3வது ஒரு முக்கியமான நபர். இயேசு கூட எத்தனை கல்லணை அடிச்சாங்க? 2 கல்லணை அடிச்சாங்க. அதுல ஒரு கல்ல வந்து லூசு பையன், விளக்க தெரியாதவன். ஆனா இந்த கல்ல இருக்கான் பாருங்க, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கல்ல இருக்கிறான். அந்த கல்லை வந்து ஒரு மாதிரி தூஷணை பேசிட்டு கேட்டா அதை எதில் பேசிட்டு கிடக்கிறான். இந்த கல்லை இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நீர் யாரு? தேவனுடைய குமாரன். ஒரே வார்த்தை ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு பாருங்க, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு பாருங்க. ஏன் அது வரைக்கும் அந்த கல்லனை ஒண்ணு இயேசுவை சும்மா பார்த்தாங்க. இயேசு மரிக்கிற தருவாயில இந்த கல்லன் இயேசுவை எப்படி பார்க்கிறான்? நோக்கி பார்க்கிறான். கொஞ்சம் நோக்கி பார்க்கிறான். இது பேசுற வார்த்தையில நோக்கி பார்க்கிறான். கடைசி நேரத்துல ஒரு வார்த்தை தான் சொல்றான், நீர் தேவனுடைய சத்தமா சொல்ல, நீ தேவனுடைய. இவனுக்கு ஞானஸ்தானமும் இல்ல, அபிஷேகமும் இல்ல. நேரா பாருல, வாடாம அவனை, இன்னைக்கு நீ என் கூட எங்க இருப்ப? பரதேசில இருப்ப, வா அப்படின்னு சொல்ற. ராமேன் சொல்லுங்க. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஊருக்கு கடந்து போக விரும்புகிறேன். பிரச்சனை இருக்கும் சிஸ்டர், போராட்டம் இருக்கும் சிஸ்டர். ஆனா அந்த பிரச்சனைக்கு மேலேயும் போராட்டத்துக்கு மேலேயும் கர்த்தர் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நேரம் வித்தியாசமா நம்ம ஜெபிக்க போகிறோம், விசேஷமா ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் இதை ஆசைப்படுறீங்க? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி பார். உனக்கு எத்தனை பிரச்சனை இருக்கலாம், உனக்கு எத்தனை போராட்டம் இருக்கலாம், என்னை நோக்கி பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் என்னை நோக்கி கூப்பிடு
சொல்லுவோம். என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். இன்னல் துன்ப வேளை. மீண்டும் சொல்லுவோம். என்னை நோக்கி, என்னை நோக்கி கூப்பிடு என்று. இன்னல் துன்ப வேளையிலோ கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுமே. கையை உயர்த்தி சொல்லுவோம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்தில் என்னை கைவிடாதிரும் நாதா. என்னை கைவிடாதிரும் நாதா. எந்த நிந்தை நேரிடினோ என்னை கைவிடாதிரும் நாதா. எந்த நிந்தை நேரிடினோ உமக்காக யாவும் சகிப்பே. உமது பலன் ஈந்திடுமே. சொல்லுவோம். கையை உயர்த்தி கண்ணீரோட உமது பலன் ஈந்திடும். உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதக பலபாஷா தலபா. தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்தில். கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி பாடுகிற இடத்துல அற்புதம். அவர் இடத்துல உலாவுகிறதை நான் பார்க்கிறேன். அவர் வெள்ளங்கி தரித்தவரா. ஓ தேங்க்யூ ரீபாலா ஹன்சுடா ஷேக் ஹன்சுடா பாலாவா. நான் உண்மையாய் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். கர்த்தர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தை ஹே ஏ ரபாலா கச்சுடா பாபா ரியாமானா ஷேக்கே சுடா பாபா ரபா. கையை உயர்த்தி சொல்லுவோம். அன்பரேசு